ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கேக், அதுவும் பனானா ஃப்ளேவரில் பனானா வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பனானா சாக்லேட் கேக்கை செய்ய ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளார் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் பார்த்திங்கன்னா நான் 1/2 கப்பில் 1 கப் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இப்போ அது ஒரு ஜல்லடையில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஃப்ளாட்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அடுத்ததாக பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து இப்போ இதை சலித்து எடுத்து வச்சிடலாம். சலிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்ல எந்த பழம்னாலும் ஓகே. நான் வந்து 1 பழம் எடுத்திருக்கேன். 1/2 கப் ஃப்ளார்க்கு வந்து 1 வாழைப்பழம் கரெக்டாக இருக்கும். நான் 1 பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அடுத்ததாக எந்த மோல்டில் வந்து கேக் செய்ய போகிறோமோ அந்த மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் உள்ளே வச்சுக்கலாம். அடுத்ததாக எக் வந்து பீட் பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டேன். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிடுங்க. எக்கு பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சுகர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் வந்து நீங்கள் மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. சுகர் சேர்த்து பீட் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க பனானாவை சேர்த்துக்கலாம். பனானா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 மூடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெஜிடபிள் ஆயில் வந்து 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை பீட் பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டு எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டு எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த இதில் இருக்கு, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதை வந்து கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ அவன் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் வச்சு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெளியே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சைடில் ஸ்டிக்கில் எங்கேயும் ஓட்டலை. அடுத்து சென்டரில் வச்சு பாருங்கள். லைட்டாக ஸ்டிக்கில் ஒட்டியிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து வேகட்டும்.
நம்மளோட சாக்லேட் பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு ஓரங்கள் எல்லாம் இந்த மாதிரியே எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். சூடாக இருக்கும் போதே எடுத்துருங்க, ரொம்ப ஆறிட்டால் எடுக்க வராது. பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இப்போது அடியில் இருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். கேக் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பார்க்கும் போது நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கும் போதே தெரியுது. நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்டான பனானா சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.